ஸோ நிறைய பேர் ஜெட் பிளாக் கப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பிளாக்லேயும் டம்போயர் கப்பீஸ் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி அந்த டேங்கு நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணேன். இவ்வளோ குட்டிகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் அடல்ட்டும் இருக்குது, செமி அடல்ட்டும் இருக்குது, நல்லா குட்டி போடுற கண்டிஷன்லேயும் மீன்கள் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணேன். ஸோ க்ளீன் பண்ணும்போது ஏகப்பட்ட கப்பி குட்டிகள் எனக்கு கிடச்சிருந்துச்சி. ஸோ அதையே நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளாக் கப்பியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது குட்டியெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. ஸோ நான் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குட்டிகள் எல்லாமே அதோட டேங்கில் தான் நான் விடுவேன். இதுக்குன்னு செப்பரேட்டாக நான் ஒரு டேங்க் வைக்க மாட்டேன். மற்ற மீன்களுக்கு எல்லாமே நான் செப்பரேட்டாக குட்டிகளுக்கு தனியாக டேங்க் வச்சுருப்பேன். ஆனால் இந்த மீன்களுக்கு மட்டும் நான் குட்டிகள் வந்து அந்த பேரோடு தான் வளரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளாக் டம்போயர் கப்பி நம்மள்கிட்ட நிறையவே அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. இப்போதைக்கு தேவையான ஒரு 10 பேர் இல்லைன்னா ஒரு 5 பேர் தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இமிடியேட்டாக புக் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம நம்பர் வந்து சேனல் அபவுட் பேஜில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நம்பர் கொடுக்குறேன். நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதில் தான் சேல்ஸுக்குள்ளே அப்டேட் வரும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 வீக்கில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம சேல்ஸ் அப்டேட்ஸ் நம்மளோட குரூப்பில் வந்துடும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.